பண்ணி பார்த்ததில்லப்பா. இன்னைக்கு ஒரு பொழுது ஒரு நாளியல் எல்லா உயிருக்கும் இறையளக்கார ஏது தவறு பண்ணி வாராரா என்று அவரை பரிசை பண்ணி பார்க்க வேண்டியது இருப்பதனால என் மகனே சிவ பெருமாள் உன்னுடைய கையினால ஒரு காஞ்சரங்கம்பு வெட்டி சதுரத்தான் கடையணுமே அலங்கார செப்பாக அலங்கரித்து கொடுத்திடுங்கோ அலங்கரித்து கொடுத்திடுங்கோ அலங்கரித்து கொடுத்திடுங்கோ சத்தியவா சொன்னபோது மக விசுவரும் தாயி சொல்ல தட்டா அரம மக விசுவரும் காஞ்சரங்கம்பு வெட்டி சதுர கடையுவார் கட்ட நல்ல சிமிழு போற அலங்கரித்தார் விசுவரும் அலங்கரித்த செப்பையும் தான் அம்மா கையில் கொடுப்பாரா. அம்மா கையில் கொடுக்கும் போது அங்கே என்ன நடந்துதா முன்னா சித்தெரும்பு ஆனது அது பட்டினி அவர் குதையோ எண்ணு அழகியா இதுக்கு படி அளந்தா அளக்காம வாரா. எல்லாத்துக்கும் உயிரிழக்கார இந்த சித்தரும்புக்கு படி அளக்கார அளக்காம வாராரா என்று பரிச பண்ணி பார்க்கணுமே தங்கையவனுக்கு தெரியாம சித்தரும்ப பிடிப்பா இவளுக்குள்ள அடப்பாளா திருக்காணி போட்டு விட்டிய இதற்கு தெரியாம சாவிய ஒழிக்கணுமே சித்தரும்ப சிமிழிலே அடைத்தால் திருக்கதவை பூட்டி திருக்காணி சாவிய சிவனுக்கு தெரியா இடத்தில் வைக்கணும் மறைச்சு வைக்கணும் என்று திருக்காணி சாவியை தன்னுடைய முந்தியாணி பட்டில சாவியை முடிந்த சிவபெருமான் படி இழந்து காத்து சலித்து கைலைக்கு வருவண்ண அமையா பெருமாள் தங்கையானவா பார்வதி கைலைக்குள் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அண்ணா நேற்று கால் மடக்காமல் எரிந்த குந்த முடியாமல் எறும்பு மேல் கவலையில அடலே கவலையே மவனம் கொண்ட பார்வதியோ அந்த கைலாசம் வருவாரா
நினைக்கலை பாத பூஜை கடவுளவர் வரவா கண்ணனுட தங்கைதான் கிரமவனத்தான் மன்னம் பகவானும் கண்டிட்ட கண்டதோரி சிவபெருமா பார்வதிட்ட கேக்குரா ஈஸ்வரிய ஈஸ்வரி பார்வதி இதனால் இதுவரைக்கும் பகவான் ஆமா படியளந்து வந்தால் பகவானுக்கு பாத பூஜை நடத்தி முடிப்பியம்மா இன்னைக்கு பகவான் வரும் வேளையில் பகவான் பூஜை முடிக்காமல் பகவான் பாதம் தொட்டு கழுகாமல் ஏன் இந்த கண்ணீரும் கவலையுமாக இருக்க ஏன் அம்மா ஒரு நாள் இல்லாத திருநாளா இருக்கிய ஏன் இந்த சோதனை என்று ஆண்டவன் கேட்டார் ஆதிபராசக்தி அதுக்கு பதில் அளித்தாள் இறைவா இதனால் இதுவரைக்கு எங்க போனிய எங்க வாரிய சாமி எனக்கறிய சொல்லுங்கள் என்று ஈஸ்வரியால் கேட்ட போது சந்தேகப்படுது என்ன ஆண்டவன் கேட்டபோது ஆதிபராசக்தி இறைவா பகவானே எல்லா உயிருக்கும் இறை இழந்தீர்களா அளக்காம வாரியலா குறை வச்சு வாரியலா அதனுடைய உண்மை என்ன தத்துவம் என்ன ஞானம் என்ன சுவாமி சத்தியான பார்வதி கேட்டபோது ஆண்டவன் பகவான் சொல்லுதாரு அளந்த படியை கொண்டு போய் அவனிகட உலகம் ஆமம்மா 14 உலகம் 84 கோடி தீபத்துக்கல்ல இழந்து வாரே நம்மோ என்று ஆண்டவன் உண்மை சொன்னார் இந்த உண்மையை கேளாத பார்வதி ஏ ஆண்டவனே பகவான் படியளந்த உண்மை என்னுடைய இடமதி சித்தெரும்பானது பட்டினியாய் இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியளா அதை எனக்கறிய சொல்ல வேணும் தவறும்
செய்யலம்போ. அப்படி உனக்கு என் சந்தேகம் என்ற ஆதிபராஜத்தி இடத்தில் ஆண்டவன் சொல்லுதார். ஆண்டவன் கேட்ட போது அமையா அப்ப நான் பராஜத்தி சொல்லுதா என்ன சொல்லுதா? ஆண்டவனே பகவானே பகவானே படியளந்த உண்மையான அது என்னுடைய இடமதில அது சித்தரும்பு ஆனதுதான் அது 8 நாள் ஒரு வாரம் பட்டினியா இருப்பதென்ன இருப்பதென்ன அதுக்கு படி அளந்தியலா அதுக்கு படி அளந்தியலா அவள் காட்ட சாமியும் சொல்லு எறும்புக்கும் படி அளந்த ஈதலுக்கும் படி அளந்த தேரைக்கும் படி அளந்த தாயார் கருப்பத்துக்கும் படி அளந்த அந்த முட்டைக்கு குஞ்சி குந்த படி அளந்து வார படியில தவறு ஒண்ணு இருக்கா சந்தையா இருக்குமா அழைச்சி வச்ச எறும்ப போ அண்ணா சத்தி போய் பாரடி பகவான் சொல்ல நம்ப பரராமன் தங்கதான் திருக்காணி ஜாவிய சத்திதா எடுப்பா தீனி போட்ட தரப்பா செப்புக்குள்ள இருந்தையே ஈஸ்வரிக்கு முன்னா சித்தரும்பு ஆனதுதான் எத்தனையறிதி கவிக்கோ ஆதி சிவள சூழ வருகுத சூழ சூழ ஈஸ்வரிக்கு முன்னா சித்தரும்பு ஆனது தினையறிஞ்சி கவி சூழ சூழ வந்த எறும்பு இன்ன ஈஸ்வரிக்கு என்ன தத்துவம் காட்டுது தெரியுமா? அடடே சித்தெரும்பு கூட்டமல் திங்க மட்டும் திண்ணரு திங்க முடியாமலும் கக்கீரு உங்க மட்டும் உண்ணரு உங்கா முடியாமலும் கக்கீரு பார்வதியா. ஹலோ கன்னியாகுமரி பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரவும். இருந்தாலும் சிவன் அறிய மாயம் இல்ல, அரைக்குலை இருந்தாலும் மறுநாள் அறிய மாயம் இல்ல. இந்த பார்வதி செய்த குற்றத்துக்கு பகவான் இங்க பொறுத்தாக வேணும் என்று அந்த பகவான் கிட்ட என்ன கேட்கா தெரியுமா? நம்ம அண்ணனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீர்க்கணுமே, ஒரு மதள வர எனக்கு வேணும், நான் கணவனுக்கு கர்மம் செய்த கர்மத்தை தீர்க்கணுமே, ஒரு கை குழந்தை எனக்கு வேணும், நம் பூமனுக்கு பாவம் செய்த பாவத்தை தீர்க்கணுமே, ஒரு பிள்ளை வரம் எனக்கு வேணும். ஆதிபராஜத்தி மன்னன் பாவம் போக்கணுமானால் மதள வரத்தால் போக்க முடியாது. முடியாதம்மா.
கணவனுக்கு பாவம் செஞ்சால் கை குழந்தையால் போக்க முடியாதம்மா. முடியாது பார்வதி. உனக்கு 2 மக்களை தந்தேன். நான் தந்திருக்கேனே. மூத்த மகன் ஆதிமூலம், இளைய மகன் வேல்முருகன். மூத்த மகன் தாயை போல் பெண் காட்டி சந்திக்கு போயிட்டான். இளைய வேல்முருகன் ஞான பழத்துக்கு ஆசைப்பட்டு பழனியில் கோமண ஆண்டியாக போயிருக்கான். அதனால பார்வதி மதலை வரத்தை கேளாது என்று பகவான் சொன்ன போது அப்ப பராசக்தி பகவான் கிட்ட கேட்க, அண்ணம்மா அண்ணன் எல்லா குழந்தை மன்னன் இல்லா குழந்தையாக மதலையாக கனவை இல்லா கை குழந்தையாகவும் புருஷன் இல்லா புத்திரனாகவும் கொண்டவன் இல்லா குழந்தையாகவும் இப்படி பகவான் இடத்தில் கேட்கவும் அப்ப பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுதாரு? மன்னன் இல்லாத பிள்ளை மலம் உண்டமாயிருக்கும், பூமன் சேராத பிள்ளை பிணமுண்டமாக இருக்கும். கனவை இல்லா குழந்தை கல்லு குழவியாயிருந்தாலும் இருக்கும். அதனால் மன்னன் இல்லா பிள்ளை கேளாத என்று பகவான் சொன்னாரு. பராசக்தி கேட்க, என்ன கேட்கிறா? எனக்கு ஆபத்துக்கு ஆபத்துக்கு உதவும்படி ஒரு ஆளப்பிள்ளை வேணும். வேணும் ஜாமி. அப்படி ஆளப்பிள்ளை கொடுக்கலையானா உங்க தத்தி பார்வதியா வளர்க்க போறேன், நான் அக்கினில இறங்க போறேன். பகவானுக்கு முன்னா பார்வதியா சொன்ன போது கடவுளான பகவான் கனவை இல்லா குழந்தையத்தான் கடவுளவர் சொல்லுவா. சத்தியே பார்வதி மன்னன் இல்லா பிள்ளைக்கு மத்தியான மதியம் போல மதிய ஊட்டி நேரம் போல யமுனா நதி ஆற்றில மாரளவு தண்ணி முங்கி முழுகணும் தீர்த்தமாடி மாத்துடி தின்னாட்டு காப்பனி கையிலுக்குள்ள வருவையானா ஈசான மூலை 132 தூண் இருக்கு. 32 தூணிலே முத தூணு தங்கத்தூணு, தங்கத்தூணு நடுவில தூண்டாமணி விளக்கு சுடரு வெட்டி எரியுதம். சத்தி சத்தி பார்வதி அடங்காத மணி விளக்கு ஆகாயம் எரியும். மணி விளக்கு முன்னால் மத்தியான மதியம் போல மதிய உச்சி நேரத்தில் கால 2 மண்டி போட்டு மடியத்தான் ஏந்தடும் மன்னனத்தான் மன்னவன வருந்தடும். எதுக்கு ஆண்டவன் பகவான் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதி ஆளம் சொல்ல நம்பு முங்கி முழுகு தீர்த்தமடி மாத்துடுது கையிலக்குள்ள வருவாள அந்த ஆயிரங்கள் மண்டபத்தில் 132 தூணிலையும் அந்த முத தூணு தங்க தூணு தங்க தூணு நடுவிலதான் மணி விளக்க மணி விளக்க சுடரு விட்டு எரிய கண்டா. தொடர் ஒளிவு முன்னால கால 2 மண்டி போட்டா அந்த மடியேந்து நேரம் தானே அது மதிய
மாஞ்சி நேரம் போல மணிவிளக்கு பொரியதுதான் சத்தி மடியில விழுகுதையா சுடர் ஒளிவு பொரியதுதான் அடடே பொரியது 3 சுடராக விழுகுதையா கன்னியாகார பிள்ளை எங்க கனியா பிள்ளை ஐயா எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்துக்கு வரும்படி விழா கோமரத்தால் அழைக்கிறார் கூட்டி பிடிப்பாள குழந்தையா நினைப்பாள அண்ணா மதளையா நினைப்பாள அண்ணா நினைப்பா அண்ணா மடிய கட்டுவாள பார்வதியா அந்த மடிப்பிள்ளை இல்லாம மலமுண்டமா இருக்குதையா ஏ பிள்ளையா இல்லாம இல்ல பிணமுண்டமா இருக்குதையா கண்ணும் இல்ல காதும் இல்ல இல்ல வயிறு இல்ல காலும் இல்ல கையும் இல்ல யகம முண்டமாக ஏ முண்டமாக மடியில இருக்க கண்டா விடங்கப்பா எஞ்சாமி பகவா பிள்ளவாரம் கேட்டதற்க பிளமுண்டத்தை தரலா மதளவாரம் கேட்டதற்க மலமுண்டத்தை கொடுக்கலா ஏ கடவுள பகவா பிள்ளையாக்கி கொடுத்துடுங்க பிள்ளையாக பார்க்க உனக்கு தந்தே நானா நாள ஒரு காலத்தில பிள்ளையாக இருக்க மாட்டான் பணத்துக்கு ராசாம்மா மகனாக கேட்டையானா மகனாக இருக்க மாட்டான் ஆமாயானம் போவனம்மா போவனம்மா ஏ மாண்ட பெணா உனக்கு தந்திருவேன் ஏந்தும் பிள்ளை உனக்கு தந்தேனானா ஈஸ்வரிக்கு உதவ மாட்டான் இறந்த பிள்ளை கலப்பா மகனாக கேட்டையானா மகனாக உனக்கு தந்திருவேன் நாள ஒரு காலத்தில மாதா பாலே குடிக்க மாட்டான் மாண்ட பிணத்தை மகனுக்குத்தான் பேரு ராமன் கொடுத்துடுங்க ஆதிபராஜத்தி பகவான் முன்னால பேர் கேட்கவும் அப்ப தொடர் வழிவில் பிறந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கா தெரியுமா தொடர் ஒளிவில் பிறந்ததால ஏ தடியம் பெட்டி சுடலா ஐயா பிறந்ததால
பிறந்ததால முண்டனாக பிறந்ததால நீ பிறந்ததால ஏ தடியம் பெட்டி முண்ட சுவாமியே பிறந்ததால மதியான மதியாச்ச ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் மதிய உச்சி நேரம் மதியாச்ச மையாரம் போகு நேரம் ஏ தடியம் பெட்டி சுடலையா சுடலையா ஆண்ட பிள்ளை போகு நேரம் சுடலைக்குத்தான் மத்தியான மதிய ஐயா மதிய உச்சி நேர ஐயா ஏ தடியம்பட்டி மாயாண்டி வேலையார வேலையப்பா ஏ தடியம்பட்டி சுடல ஐயா ஏ சுடல ஐயா நீ வேட்டையாடு வேலை ஐயா யார் வாசலில ஏ அவதி மகன் தவத்தினாதன் ஏ தவத்தினாதன் ஏ அண்ணாவே தவத்தினாதா ஏ மாயாண்டி சுடலையும்மா ஏ சுடலையும்மா சக்கரவர்த்தி முண்ட மதிய ஐயா மதிய உச்சி நல்ல நேர ஐயா ஏ தடியம் பெட்டி சுடலைக்குத்தான் ஏ சுடலைக்குத்தான் சுடுகாடி உச்சி நல்ல மதியாச்சா ஏ சுடல மாடா நீ வேலை கொள்ளு மதியாப்பா சுடுகாடு தலமதில தலமதில எட்டு மாத்த சூலியவா சூலியவா இறந்து மேல வியாபுதாள தடியம்பட்டி சுடலைக்குத்தான் நீ மாயானம் போகு நேரம் நீ போகு நேரம் நீ மாண்ட பிண போகு நேரம் அண்ணாவி சுடலைக்குத்தான் இல்லவனும் போகு நேரம் சுட்ட பிணம் திங்கி நேரம் சக்கரவர்த்தி முண்ட சுவாமி மத்தியான வேலையாச்ச மதிய உச்சி நேரம் ஆச்ச நீ மாயானம் போகு நேரம் ஏ முண்ட சுவாமியே நீ மாண்ட பிண போகு நேரம் ஏ மாயாண்டி முண்ட சுவாமியே உச்சி நல்ல மதியாப்பா
சுவாமி சிவனடைந்த பெருமாளா பிரம்மசக்தி பேச்சியுமா மகிழப்ப மன்னனுமா பூமாதேவி பெத்தமகா பொண்ணு முத்தை இழப்பனா பலவேத காரணமா அடங்காத முத்து வீர ஐயம் பந்தி தேவாதைகள் தேவாதைகள் ஆதாளி போடுதையா தேவாதையா தனியம்பட்டி சுடலகிதா மதிய ஐயா மதிய உச்சி நேர ஐயா தனியம்பட்டி சுடல ஐயா நீ தெல்லவர போகுனாரோ போகுனாரோ துட்ட வேணா போகுனாரோ ஏ தனியம்பட்டியா சுடலகிதா ஆயாரம் போகுனாரோ போகுனாரோ ஆண்ட பிணா போகுனாரோ வேளையான வேளையாச்சி அதுடராய்யா துடலமாடா விளையாடு நாராஜா விளையாடு நாராஜா துடமாடா ஐயாரம் போகுனாரையா சுடராய்யா துடமாடா மாண்டபிளம் திங்கிறாரா மாண்டபிளம் திங்கிறாரா சொல்லவாடா இடகாடி போகுறாரா தனியம்பட்டி துடலகித்தா துடலகித்தா நீ இறந்த பிணா போகுறாரா வேலையது தவறுதப்பா துடலகித்தா வேட்டையாடும் மத்தியானம் மதியாச்சா நேரமாச்சா மதியமட்டி துடலகித்தா மதியாச்சா உள்ள போடு வேலையாச்சா அடங்காத துடலையுமா அடங்காத முண்ட சுவாமி மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி நேரம் போல ஐயம் மண்டி கூட்டத்தில தனியம்பட்டி சுடலையுமா மாயாரம் போகுனாரோ மாண்ட பிணா திங்குனாரோ சுடுகாடி போகுனாரோ ஏ தனியம்பட்டி சொல்லலாம் இல்லவரம் போகுனாரோ
மத்தியான வேளையப்பா தவத்தினாத அண்ணாவி சிவபெருமா சாத்தி பெரும்ப சத்தி ஆயாண்டி முண்டருமா தவமான சுவாமியுமா பூமதேவி பெத்த மகன் புத்தி இருளப்பனாவோ அளவேத காரனுமா ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி தலவாயா புத்தி வீரனானவனோ மத்தியான வேளையில ஆடுவாரம் பாடுவாரே ஆவாளி போடுவாரே ஐயம்பட்டி இல்லவனம் போகு நேரம் போகு நேரம் செத்த பிணா திங்கு நேரம் போகு நேரம் மையானம் போகு நேரம் ஐயம்பட்டி மாயாண்டி ஆண்டவனம் திங்கு நேரம் போகு நேரம் ஐயம்பட்டி மாயாண்டி அந்த பிணம் திங்கு நேரம் அவதி மகன் ஆண்டி மாண்ட பிணம் திங்குவ நேரம் உனக்கு மையான கரையதில ஏ தனியம்பட்டி சுடல கேட்டா உனக்கு மாண்ட பிணம் ஊதப்பா ஏ தனியம்பட்டி சுடல கேட்டா ஏ தனியம்பட்டி முண்ட சுவாமி நீ இடுகாடு போகணுமே இறந்த பிணம் திங்கணுமே தில்லவனம் போகணுமே தடியம்பெட்டி சுடலையும் ஐயாவான முண்டனும் இடுகாடு போக போறான் சுடலை மாட இறந்த பிணம் திங்க போறான் கரையாதேல சுடல ஐயா சுடல மாடா மாண்ட பிணம் வேபுதப்பா மாண்ட பிணம் வேபுதப்பா சுடல சுடல மாடா போகு நேரைய சுடல ஐயா தடியம்பெட்டி சுடல மதிய உச்சி நேரம் ஆச்சா போ சுடல ஐயா சுடல மாடா கட்டையில பிணம் இருக்கு தடியம்பெட்டி மாயா அது முண்டத்தோடு பிறந்ததா தடியம்பெட்டி முண்ட சுவாமி இப்படி அம்மையப்பர் பேர் கொடு அது பேர் கொடுத்த சுடலையோ அந்த கையில இருக்கும்போது மாதா பாலு குடியா மையான வருவா தாயே பால் குடியாமல் இந்த தடியம்பெட்டி சுடலதான அதை சவப்பால கலப்பா இருதல முண்டோ இறந்த பிணம் கலந்ததால ஈச்சன் கையிலேக்கு ஆகாதென்று இங்க தடியம்பெட்டி மாயாண்டிக்கு அதில் எட்டாத பீடம் போட்டு எண்ணி வச்சு
மாலை சாத்தி தடியம்பெட்டி சுடலை என்று அந்த அம்மையப்பர் நிலையம் போட்டா அம்மையப்பர் நிலையம் போட்டா அந்த சவப்பால கலந்ததா அந்த தடியம்பெட்டி மாயாண்டிக்கு மண்ணால ஒரு மாயாண்டிக்கு போடுவா அந்த சுடலைக்கு எதிர்பரமா இருதல முண்டனாக அம்மையப்பர் நிலையம் போட்டு ஆண்டவன் சுடலகித்த ஆக்குவராளுக்கு வரோம் மெல்லு வரம் கொல்லு வரோம் அம்மையப்பர் கொடுத்த போது தடியம்பேட்டி மாயாண்டி கையில விட்டு இறங்குவாரா கையில விட்டு எங்க தடியம்பேட்டி சுடலை இருந்தா தடியம்பெட்டி ஐயா சுடல எங்க எங்க அவர் வாரா பச்சை தண்ணி விளக்க மைதாண்டவன் வாசலுக்கு தடியம்பெட்டி சுடலையும் மக்காவுக்கு வாரப்போ மைதாண்டவன் வாசலில இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வருஷத்தில 3 நாள் அல்லாஹ்வை வணங்குவாரா அவர்கள் கந்திரிகள் நடத்துவாரா பேச்சிமவன் மாயா தலத்தை அங்க பார்க்கார ஆதி கையில கூட பச்சை தண்ணி விளக்கரிய நம்ம பார்த்ததில்ல இல்லையே இல்லையே இந்த மக்கா மதினாண்டவன் வாசலில் பச்சை தண்ணி விளக்கரியதுன்னு சொன்னால் இது தலத்திலே உயர்ந்த தலம் என்று எங்க அப்பன் தடியம்பெட்டி மாயாண்டி முண்டை சுவாமியானவர் அது நாம வந்த புதுமை நாடறிய தடியம்பேட்டி மாயாண்டி அட்டகாசம் பண்ண போறா ஆதாளி போட போறா போட போறா பண்ண போறாரு பேச்சி மகன் சுடலை தட்டியங்க நொறுக்க மைதண்டவன் வாசலத்தா தனி நிலையம் வாங்க போறா கொடிமரத்தை விடுங்கோ கோபுரங்கள் உடப்பா
தடியம்பேட்டி சுடலையுந்தா சுடலையுந்தா சுடலை மைதாண்டவன் வாசலில் கொடிமரத்தை புடுங்குகிறார், கோபுரங்களை உடைக்கார், கவதங்களை நொறுக்குகிறார். இப்படி 8 நாள் ஒரு வாரம் அட்டகாசம் நடத்துதார் மைதாண்டவன் வாசலில். இன்னும் என்ன அட்டகாசம் பண்ணுகிறாரானா எப்படி அண்ணா அடி எரிகிற திருவிளக்க எரியும் திருவிளக்க காத்து போலாமத்துவார் பச்சை கொடி எடுத்து கொடிமரத்தில் கட்டும் போது கம்பக்களை நொறிப்பார் ஐயாவனை சுடலையும். அந்த மைதாண்டவன் வாசலில் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அல்லாவை கும்பிட்டு சந்தன கூடு எடுத்தோ அல்லாவுக்கு நேர்ச்சையாக செய்த அட்டூழியத்தை பார்த்தார்கள். அந்த சந்தன கூட்டை பிச்சு எறிந்தாரு. அது மட்டும் அட்டகாசம் பண்ணல. ஐயா தடியம்பட்டி சுடல. வேற என்ன செய்தாரு? மைதாண்டவன் வாசலில வெள்ளி நல்ல கிழமையில மதியம் போல அந்த மதிய உச்சி நேரம் போல சுடல இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தலைய முக்காடு போட்டு கொண்டு கால 2 மண்டி போட்டு அல்லா மதம் வணங்குவா அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தொழுகையில இருக்கும் போது தடியம்பேட்டி சுடலையுந்த இஸ்லாமிய பெண்கள் மேல செங்கத்துண்டு மாட்டலும் அள்ளி அள்ளி எரியுவாரா. இஸ்லாமிய பெண்கள் மேல மாட்டெலும்பு செங்கத்துண்டு மாறி மாறி எரிதார். இதை அறிந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்னடா ஒரு நாளும் இல்ல திருநாளா அல்லா வாசல்ல இருக்க இது கோடி காலம் வரை அல்லாவை வந்து தொழுதிருக்கோம். வெள்ளிக்கிழமை தோறும் மத்தியானம் வந்து கும்பிட்டு இருக்கோம். இப்படி மாட்டெலும்பு செங்கத்துண்டு நம்ம உடல்ல விழுந்தது கிடையாது. ஐயா சுடலை வந்தது தெரியாமல் இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பேய் வந்திருக்கும், பிசாசு வந்திருக்குமோ என்று அதறி பதறி அவரவர் வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ஓடி வந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அவள் வாப்பாமாருக்கு முன்னால ஏ வாப்பாவே ஏ அத்தாமார்களா மைதாண்டவன் வாசலில் ஒரு காத்து நடக்கு, கருப்பு நடக்கிறது. தொழுகையில் இருந்த நேரம் எங்கள் மேல செங்கத்துண்டு மாட்டெலும்போ மாறி விழுதுதத்தா. அதை நீங்கள் அறியணும், தெரிய வேணும் என்று அந்த லப்பை மார் முன்னாலே பெண்கள் எல்லாம் சொன்ன போது வாவாலப்ப மீராலப்ப மைதம் பிச்சலப்ப கூடி அல்லாவுட வாசலுக்கு அந்த லப்பமார்கள் வருவார்களா. லப்பமார்கள் வருவார்களா.
வயலில கொடிமரங்கள் புடுங்கிருக்கு, பாவுரமும் உடஞ்சிருக்கு, கவிதங்கள் நொறுங்கிருக்கு. அல்லாவுட வாசல் அல்ல செங்க துண்டு மாட்டெலும்பே மலை போல குமிஞ்சிருக்கு. சந்தன கோட்டையுந்த பிச்சு பிச்சு எரிஞ்சிருக்கு. எரியுகிற விளக்குகளை காத்தால அமைத்திருக்கு. இதில் எப்பமார் கண்டார்கள யாரா இருக்கும் என்ன அடடே அல்லாவ வணங்குவாரா? அல்லாவை வணங்கும் போது இந்த தடியம்பெட்டி பேச்சு மகனாகிய மாயாண்டிய ஆண்டவர் லப்பைமார்களுக்கு முன்னால ஒரு ஆதாளி சத்தம் போட்டார். ஆதாளி சத்தம் போட்டதில் எப்பமார்கள் கண்டு பயந்து அல்லாஹூ ஒருவர் தளத்திலே இப்படி ஒரு ஆதாளி சத்தம் கேட்க மானிடன் குத்தமா, தெய்வ குத்தமா, தெரியணுமே, பேய் குத்தமா, பிச்சாச்சி குத்தமா தெரியணுமே என்று அந்த லெப்பைமார்கள் எல்லாம் அம்மா நினைத்தார்கள், பயந்தார்கள். அப்ப மீராலப்பை சொல்லுகிறார், என்ன சொல்லுதார்? இந்த அல்லாவுடைய வாசல் இப்படி ஒரு அட்டூழிய நடக்குன்னு சொன்னால் ஒரு பெரிய கோடாங்கிய அழைக்கணும். கோடாங்கிய கூட்டிக்கிட்டு வந்தோம்னா சொன்னால் கோடாங்கி அடிச்சு கோடாங்கில குறி சொல்லுவார் என்று மீராலப்பை, வாபாலப்பை, மைதம்பிச்ச லப்பைகளும் கோடாங்கிய தேடி எல்லோ ஊருக்குள்ள வருவாரா, ஊருக்குள்ள வர போது தடியம்பெட்டி சுடலையுந்தான் கோடாங்கி வடிவம் கொண்டு ஏ வேடத்தில நிக்கூறார இந்த சுடலையும் நிக்கூறார வடிவம் கொண்டு கோடாங்கி வேசத்தில எங்க தடியம்பெட்டி பேச்சி மகன் சொருவத்தை காட்டும் போது அப்பலப்பமறு கூட்டமெல்ல கோடாங்கிய கண்ட போது ஐயாவ கோடாங்கியே ஊரு என்ன உலகம் என்ன நீரு ஒத்த வழி வந்ததென்ன நாடும் என்ன நகரம் என்ன நாட்டுக்குள்ள வந்ததென்ன உங்க அப்பா யாரு அம்மா யாரு நீரு நாதியத்த பிள்ளையாக நாதியத்த பிள்ளையாக தடியம்பட்டி சுடலை கோடாங்கி வடிவத்தில் வேதத்திலே நின்று
கண்டு அந்த லெப்பமார்களுக்கு முன்னால நடிக்காரு. நடிக்காரு. அப்ப லெப்பைமார்கள் எல்லாம் பயந்து ஊர் என்ன பேரு என்னையா? யாரு என்னையா? உங்க அம்மா யாரு? அம்மா அப்பா யாரு? உங்க அப்பா யாரப்போ என்று கோடாங்கி இடத்திலே லெப்பமார்கள் எல்லாம் கேட்ட நேரத்தில் எங்க சுடலை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுதாரு? ஏ ஐயாவே லெப்பமார், எங்க அப்பா பேரு சிவனு கோடாங்கி. அவர் மகன்தான். நாடெல்லாம் கீர்த்தி பெற்றவன், புகழ் பெற்றவர் என்னுடைய ராமம் ராமலிங்க கோடாங்கி. என்ன வேணும் உமக்கு என்று லெப்பைமார்கள் எல்லாம் இடத்திலே ஐயா சுடலை தடியம்பேட்டி மாயாண்டி சொன்ன போது அப்ப லெப்பமார்கள் எல்லாம் காத்தியப்பரையை கண்ட மாதிரி கையெடுத்து கும்பிடுதார்கள். ஐயா கோடாங்கி எங்க மைதாண்டவன் வாசலிலே ஒரு அட்டகாசம் நடக்கையா, அதர்மம் நடக்கிறது. அதனால் எங்க நக்கா மைதாண்டவன் வாசலில கோடாங்கி அடிக்க வாரோம் ஐயா. கோடாங்கிலே குறிகள் எல்லாம் சொன்னீரையான நீங்க கேட்க வெகுமதி எல்லாம் நாங்க தருவதற்கு கெட்டிக்காரங்களா இருக்கோம். இப்படி லெப்பமார்கள் எல்லாம் ஐயா சுடலை மாயாண்டி முண்டஜாமின்னு தெரியாமல் கோடாங்கினி நினைத்தார்கள். அப்பதான் தடியம்பேட்டி சொல்லல நினைக்காரு. என்ன நினைக்கிறார்? இந்த மைதாண்டவன் வாசல்ல கொலு நிலையம் வாங்கணும். லெப்பமார்களை ஒரு அரட்டி விடணும். அவங்கள அரட்டி பயமறித்தி எல்லா இடத்திலே மாடன் என்று பேர் வாங்க வேணும் என்று அந்த லெப்பைகளுக்கு முன்னாலே பரிவாரம் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஐயா உங்க மதமோ இஸ்லாமிய மதம் அல்லவா? எங்க மதமோ சிவன் மதம். நீங்க அல்லாஹ்வை கும்பிடுதியே, நாங்க எல்லாரும் சிவனை கும்பிடுவோம். எங்க கும்பிடும் தெய்வ வழக்கப்படி கோடாங்கிக்கு என்ன பரிகாரம் எல்லாம் வேணும் தெரியுமா? என்ன வேணும் ஐயா? அடடே அட்ட கும்பம் 8 வேணும். அதுக்கு 10 தேங்காய் வேணும். பொங்கி படப்பு போட புழுங்கரிச்சி பதக்கு வேணும். பச்சரிச்சி படப்பு போட பதக்கரிச்சி எனக்கு வேணும். அறுத்தறியாறு சாவல் எடுத்து விட்டு அழுகிடா. நாங்கள் கும்பிடும் தெய்வத்துக்கு அறுத்தறிய 6 சாவக்கோழி வேணும். எடுத்து விட்டு 7 கிடாயி. 7 கிடாயி வேணும். 7 கிடாயும் கருங்கடாயா இருக்கணும். அப்படி கருப்பு கண்டம் கரையேன்னு இருக்கணும். ஆமா, மச்சம் மாறக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க தருவீன்னா தந்தையானால் உங்களுடைய அல்லா வாசலுக்கு இந்த கோடாங்கி வாரேன். ஆனா என்ன வரக்கூடிய கோடாங்கி மேல என் தெய்வங்கள் வந்து நின்னா ஆடுனாலும் ஆடும். ஐயா. கோமரை எடுத்தாலும் எடுக்கும். இந்த கோமரை எடுத்துன்னா என் தெய்வம் கேட்க பரிவாரம் எல்லாம் நீங்க செய்வீளாப்பா? செய்வீளா எனக்கு என்று லெப்பைமாரே அரட்டினார், பதட்டினார். உடனே ஐயா சுடலை என்று தெரியாமல் ஐயா கோடாங்கி என்ன கேட்டாலும் நாங்க தாரோம் ஐயோ என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் லெப்பைமார்கள். ஐயா கோடாங்கி கேட்ட பரிவாரங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி கோடாங்கி அழைத்து கொண்டு அண்ணா மக்கா என்ற தலத்துக்கு லெப்பைமாரும் கோடாங்கியோ நடந்து வழி நடந்த லெப்பமாரோ தடியம்பேட்டி மாயாண்டியோ மதியாண்டவ வாசலுக்கு வந்த சுடலையுந்த பொடிமரத்து நிழலாதியில அமர வைத்தால் லெப்பைமார்கள்
கொடிமரத்தின் நிழல்ல உட்கார வச்சாங்க. இருக்க வைத்தார்கள். அவங்க கொண்டு வந்த பரிவாரத்தை எல்லாம் ஐயாவுக்கு முன்னால படைச்சு வச்சார்கள், கொடுத்தாங்க. ஆமா. உடனே ஐயா தடியம்பேட்டி மாயாண்டி ஆண்டவர் லெப்பமார் கொடுப்பதெல்லாம் படப்பாக போட்டு அவர் கொண்டு வந்த விநாயகர் விக்கிரம், ஆமா, முருகப்பெருமான் விக்கிரம் எடுத்து வைத்தாரு. சரஸ்வதி விக்கிரத்தை தூக்கி வைத்தார் ஐயா தடியம்பேட்டி மாயாண்டி. ஐயா அவர் வணங்கும் தெய்வம் போல கோடாங்கில என்ன சொல்லி கூப்பிடுகிறார் தெரியுமா? லெப்பைமார்களுக்கு முன்னால எப்படி ஒன்னாவது கம்பளமே அம்மா ஓடிவாயே குட்டி சாத்தா அம்மா குட்டி சாத்தா கம்பளமே உத்தகுரி தொலங்கணுமே அம்மா என் நாக்கில் வந்து நிக்கணுமே அம்மா நிக்கணுமே. பத்தாவது கம்பளமே ஓடிவாயம் பகவதிய முத்தகுரி தொலங்கணுமே அம்மா கோடாங்கில கும்பிட்டார். ஆமா, கூப்பிட்டு ஐயா தடியம்பேட்டி சுடலை ஆண்டவன் அந்த லெப்பமார்களுக்கு முன்னால் குறி என்ன தொலங்குது தெரியுமா? ஐயாவே லெப்பமாரா காத்தும் இல்ல கடவுள் மகன் புத்தந்தான கருத்த பாண்டி வந்திருக்கார்